நம்ம சிந்தனைக்காக 1 கொரிந்தியர் 13:1 நம்ம வாசிக்க போகிறோம். தியானிக்க போகிற தலைப்பு அன்பு, லவ் அப்படின்றத 1 கொரிந்தியர் 13:1. நான் மனுஷ பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமுடைய வெண்கலம் போலவும் ஓசையுடைய கைத்தாளம் போலவும் இருப்பேன். ஆமென். கண்களை மூடி சொல்லிப்போம். அப்பா ஸ்தோத்திரம் ஐயா, நீர் இன்னைக்கு எங்களுக்கு தியானத்துக்காக தருகிற இந்த வசனத்துக்காக நன்றி. நாங்கள் இதை தியானித்தாண்டவரை இதை நாங்கள் உட்கொண்டு ஹல்லேலூயா ஹல்லேலூயா வீட்டில் போய் சாயங்காலம் அசை போட கிருபை செய்யும். இதை தியானிக்க இதன் அர்த்தங்களை நாங்கள் புரிந்து கொள்ள ஆழங்கள் இன்னும் தியானிக்க படுக்கையில் நாங்கள் உட்கார்ந்து இந்த காரியங்களை யோசிக்க கர்த்தர் கிருபை செய்கிறாங்க. அது எங்களுடைய உடம்புக்கு, அதாவது எங்களுடைய ஆவியின் சரீரத்துக்கு ஆரோக்கியமாய் காணப்பட கிருபை செய்யும். எங்களை தாழ்த்துகிற ஆண்டவரே கர்த்தர் தாமே பேசுவீராக. உடைய நாம மட்டும் மகிமைப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா 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 ஆமென். யாரெல்லாம் நம்ம ஆண்டவரை நேசிக்கிறோம்? கரங்களில் உயர்த்தி காமிக்கலாமா? யார் நம்ம ஆண்டவரை நேசிக்கிறோம்? ஹல்லேலூயா ஆமென். அவன் லவ் பண்ணலன்னு நினைக்கிறேன் ஆண்டவரை. ஜீசஸ் லவ் பண்றியா? ஹல்லேலூயா. யாரெல்லாம் ஆண்டவரை நேசிக்கிறோம்? திரும்ப பாப்பா இருக்கா? ஆமென். எல்லாரும் ஆண்டவரை நேசிக்கிறோம். எல்லாரையும் பார்க்கும்போது நான் சந்தோஷமா இருக்கு. ஹல்லேலூயா. இன்னைக்கு அதை பற்றி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஹல்லேலூயா. 13வது வசனம் வாசிக்கிறேன். இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. விசுவாசம், நம்பிக்கை, அன்பு 3 நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்பே பெரியது. அன்பே பெரியது. ஹல்லேலூயா. அந்த அன்பை தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு காட்டி தந்திருப்பாங்க. அந்த அன்பினால தான் கர்த்தராகிய இயேசு நம்ம மீட்டார். ஹல்லேலூயா. இப்போ நம்ம அன்பின் டைப்ஸ், ஆமென். அன்புன்றது லவ் அப்படின்னு இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணி நான் பார்த்தேன். இப்போ லவ் அப்படின்றதுக்கு ஹல்லேலூயா டைப்ஸ் என்ன, பல டைப் இருக்குது. அதில் அதை நம்ம ஆஸ் பர் பைபிள் கூகுளில் நம்ம பார்க்கும்போது லவ்ல இன்னும் நிறைய இருக்குது. ஹல்லேலூயா. செல்ஃப் லவ் இருக்குது, பொருட்கள் மேலே உள்ள லவ். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இதெல்லாம் லவ் தான். செல்ஃப் லவ் வந்து பைபிளில் சொல்லப்படலை. சுய சிநேகம், தன்னை தான் நேசிக்கிறார், அந்த காரியங்கள் தான். ஹல்லேலூயா. பைபிளில் சொல்லப்பட்டது 4 லவ். எத்தனை லவ்? 4 லவ். ஹல்லேலூயா. இது கிரேக்க வார்த்தையில சொல்லப்பட்டதை நம்ம இதை பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் லவ் அப்படின்றது அகாப்பே. என்னது? அகாப்பே. என்ன லவ்? அகாப்பே. இந்த அகாப்பேன்றது கிரேக்க வார்த்தை, பழைய காலத்து கிரேக்கர்களுடைய வார்த்தை. ஹல்லேலூயா. அகாப்பே அப்படின்ற மீனிங் என்ன அப்படின்னா அன்கண்டிஷனல் லவ். என்னது? அன்கண்டிஷனல். அதுக்கு மீனிங் சொல்லுங்களேன். ஆமென். ஒரு நீ இதை செய்தாதான் உன்னை நேசிப்பேன், நீ இப்படி இருந்தாதான் உன்னை நேசிப்பேன் அப்படின்னு இல்லாம, நீ எவ்வளவு தவறுள்ளவனா இருந்தாலும் ஆமென், எப்பேற்பட்ட அழிவுல இருந்தாலும் அசுத்தத்துல இருந்தாலும் நேசிக்கிறது தான் அன்கண்டிஷனல் லவ். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த லவ் அப்படின்றது தேவன் மனிதனோடும் மனிதன் தேவனோடும் செய்கிற ஒரு லவ். இந்த லவ் என்னது? தேவன் மனிதனோடும் மனிதன் தேவனோடும் செய்கிற லவ். ஹல்லேலூயா. ஆனா வாக்குரைத்த தேவன் வாக்கு மாறாதவர். அவர் கண்டிப்பா நேசித்துக்கிட்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் சொல்லியும் செய்யாதிருக்கிற தேவன் அல்ல. அவர் மனிதனோட என்ன பண்றாரு? நேசித்துக்கிட்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படிதானே? யோவான் 3:16 வாசிங்க. அதுக்கு ஆதாரமாக யோவான் 3:16. தேவன் நம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப் போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். தன்னுடைய சொந்த குமாரன் என்று பாராமல் அழிந்து போகிற ஒரு மனிதனுக்காக சொந்த குமாரனையே பலியாய் கொடுத்த அன்பிற்கு அதிகமான அன்பு என்ன இருக்கு? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அழிந்து போகிற உருவாக்கப்பட்ட மனிதன் அழிந்து போறான்னு நினைச்சிட்டு அந்த மனிதனை சேவ் பண்ணும்படியாக தன்னுடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நேசித்ததையே கொடுக்கிற ஒரு அன்பு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். அவ்வளவு இந்த அன்பு தான் அன்கண்டிஷனல். ஹல்லேலூயா. யோவான் 21:15 to 17 வரைக்கும் பாருங்களேன். யோவான் 21:15 to 17. ஒருவர் போஜனம் பண்ணார் என்று
சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னை பாருங்களேன், மறுதலித்தார். யார்? யோனாவின் குமாரனாய் சீமோன். யார்? பேதுரு, சீமோன் பேதுரு. ஆண்டவரை மறுதலித்தாரு. 3 தடவை மறுதலித்து ஆண்டவர் சொன்னார், வான் பண்ணாரு. ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். சொலகில புடைக்கிறது மாதிரி உன்னை சோதனை செய்ய முடியாது பிசாசனவன் அனுமதி கேட்டான். ஹல்லேலூயா. நீ போய் உணர்ந்திருந்து செபி. ஹல்லேலூயா. 1 மணி நேரமாவது உணர்ந்து ஜெபிக்க கூடாதா? இவர் சொன்னாரு, இல்ல ஆண்டவரே, நான் உமக்காக என்ன பண்ணாலும் செய்வேன், தயாரா இருக்கிறேன். கடைசியில் என்ன பண்ணாரு தெரியுமா? சோதனையில விழுந்துட்டாரு. விழுந்து என்ன பண்ணாரு? 3 தடவை மறுதலித்தாரு. என்னென்ன மறுதலித்தாரு? அவரை எனக்கு தெரியவே செய்யாதுட்டாரு. அல்லேலூயா. அதுக்கப்புறம் ஆண்டவர் உயிர் தெழுந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு பேதுருவிட்ட கேட்கிறாரு, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அந்த வாசிங்க திரும்ப, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பு கூறுகிறாயா என்றார். ஆமென். இந்த கேட்கிற அன்பை பாருங்களேன். ஹல்லேலூயா. தன்னை மறுதலித்தும் அப்படி இருந்தும் அந்த இயேசுவானவர் திரும்ப வந்து அவரை மன்னித்து, அவர் போய் ஒரு மாதிரி குறுகி கூனி போய் நின்னாலும் கூட திரும்ப வந்தவன்கிட்ட கேட்கிற, என் மகனே, நீ என்னை இன்னும் நேசிக்கிறியாப்பா அப்படின்னு கேட்கிற அந்த அன்பு எவ்வளவு பெரியது தெரியுமா? நம்ம மனிதனா இருந்தோம்னா நினைப்போம்ல, அவன் பக்கத்துல மூஞ்சிவே முழிக்க கூடாது. அல்லேலூயா. ஆமென். அவன் என் பக்கத்துல இனிமே வந்தா நான் எழும்பட்டும், அதுக்கப்புறம் வச்சுக்கிறேன். அல்லேலூயா. உயிரோட நான் மேல வரட்டும், அதுக்கப்புறம் வச்சுக்கிறேன். முதல்ல அந்த ஆளை பாதாளத்துல போட்டுட்டு தான் அடுத்த வேலை. என் கூட இத்தனை வருஷம் தெரிந்தாருங்க. 3 வருஷம் என் கூட இருந்துட்டு கடைசியில மறுதலித்துட்டு போனான். 3 வருஷம் இருந்ததுக்கு அப்புறம் முத்தம் கொடுத்து என்ன காட்டி கொடுத்துட்டு போறான். இவங்கெல்லாம் எப்பேற்பட்டவங்க அப்படின்னு சொல்லுவோம் நம்ம மனுஷனா இருந்தா. அவரு காட்ட அன்பு பார்த்தீங்களா? யோனாவின் குமாரனை சீமோனே, இவர்களிலும் அதிகமாக என்னை நேசிக்கிறாயா? அவர் கேட்கிறாரு. அவர் உடனே அவர் சொல்றாரு, அம்மாண்டவரை நேசிக்கிறார். திரும்பவும் கேட்கிறாரு. 3ஆவது தடவை கேட்கும்போது அவர் அழுதுறாரு. அப்ப அந்த நேசத்தோட ஆழத்தை பார்த்தீங்கன்னா, அது கேட்கும் போதே அவரோட உள்ளம் அப்படியே அழுகையினால நிரம்பி ஒரு பக்கத்துல என்ன செய்யலாம்னு தெரியல. ஆண்டவரே, ஹல்லேலூயா. அதுதான் அன்கண்டிஷனல் லவ். எப்பேற்பட்ட குறைவுகள் தவறுகள் செய்தாலும் திரும்ப ஆண்டவரிடத்துல ஆமென் அவர் போய் அழுது மன்னிப்பு கேட்கிறாரு. பேதுரு போய் அழுது மனம் கசந்து அழுது மன்னிப்பு கேட்கிறாரு. ஆனா இயேசுவை ஆமென் நேரா பார்க்கிறதுக்கு துணியல்ல அவரு. ஹல்லேலூயா. அவர் அந்த கஷ்டத்துல ஆண்டவர் ஒரு பக்கத்துல போறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கும் அதே மாதிரி தான் ஆண்டவர் நம்மிடத்திலையும் அந்த அன்பை காட்டுகிறார். அவர் காட்டாம இருக்கிறாரா? எப்பேற்பட்ட குறை நம்மகிட்ட இருந்தாலும் ஆண்டவர் திரும்ப திரும்ப வசனத்தினால பேசல, திரும்ப திரும்ப நம்மளை ஆறுதல் படுத்தல, திரும்ப திரும்ப நம்மளை தூக்கி நிப்பாடல. ஆண்டவர் வழி போகும்போது நான் கூட இருக்கிறேன்னு சொல்லல. ஹல்லேலூயா. அவ்வளவுதான் என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கும் ஆண்டவர் கூட இருக்கல. ஹல்லேலூயா. கர்த்தர் எல்லா நேரத்திலும் நம்மளோட இருக்கிறார். அதுதான் அன்கண்டிஷனல் லவ். அவர் சொல்லியும் செய்யாமல் இருக்கிற தேவன் அல்ல. யோவான் 15:13 வாசிங்க. ஒருவன் தன் சிநேகிதனுக்காக தன்னுடைய ஜீவனையை கொடுக்கிற அன்பிலும் ஒரு இடத்துல இல்ல. எப்பேற்பட்ட சிநேகிதனா இருந்தாலும் நான் என் உயிரை கொடுப்பேன். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க. தேவன் நம்ம சிநேகிதர்கள் அல்ல, தேவனை புறக்கணித்த நம்மளை, சத்துருவை நேசித்த தேவன். அவர் சொன்னார், சத்துருவை நேசிங்கள், சத்துருக்கா ஜெபிங்க அப்படின்னு சொன்ன ஒரு செய்து காட்டுனா. நம்ம எல்லாம் ஆண்டவருக்கு சத்துருவா இருந்தோம் ஒரு காலத்துல. ஆண்டவர் நம்மளை என்ன பண்ணாரு தெரியுமா? அவரோட அன்புக்குள்ளாக சொந்த ரத்தத்தை கொடுத்து சொந்த ஜீவனை கொடுத்து திரும்ப. இதுதான் அன்கண்டிஷனல் லவ். ஹல்லேலூயா. ஆமென். நம்முடைய லவ்ல எப்படி இருக்கு தெரியுமா? நம்ம லவ் எப்படி இருக்கு தெரியுமா? நீ என்கிட்ட நேரா கரெக்டா பேசின அப்படின்னா நானும், நீ மதிப்பு கொடுத்து பேசணும் நானும் மதிப்பு கொடுத்து பேசுவேன். நீ அன்பு காட்டினா நானும் அன்பு, நீ மரியாதை காட்டினா நானும் மரியாதை. அவ்வளவுதான். இது இல்ல ஆண்டவர் சொல்றது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். என்ன அவமானப்படுத்தணும் நானும் அவமானப்படுத்துவேன். ஆமென். சிஸ்டர் சொன்னாங்கல்ல சாட்சியில, எப்படிடா அவங்களை பழி வாங்கலாம்ன்றது திரும்ப எப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இது எக்ஸாம்பிள் அவங்களை குறை சொல்ல. எல்லாரும் நம்ம எல்லாம் இதுக்கு மேலே இருந்திருக்கேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாருமே தேவனுடைய முன்பாக ஆண்டவருடைய அந்த அன்கண்டிஷனல். அவர் சொன்னது மாதிரியே எல்லாரையும் நேசிக்கிறாரு. இவ்வளவு பாவம் செய்யற ஜனங்கள் இருந்தாலும் இன்னும் ஆண்டவர் நினைக்கிறாரு, ஆமென், இவங்க எல்லாம் ரட்சிக்கப்பட்டு வரணும்னு தான் ஆண்டவர் கால தாமதமாகிட்டே இருக்கிறார். ஒருவரும் அழிந்து போக கூடாதுன்னு நினைக்கிறாரு. அதுதான் ஆண்டோட அன்பு. இவ்வளவு கொடூரமான பாவம் உலகத்துல நடந்துட்டு இருக்குது.
நீங்க யோசிச்சு பாருங்க, உலகத்துல என்னெல்லாம் நடக்குது? கே மேரேஜ் நடக்குது, லெஸ்பியன்ஸ் என்னென்னமோலாம் போகுது. வேசித்தனங்கள்ல உச்சத்துல இருக்கு உலகம். அதையெல்லாம் அக்செப்ட் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட். எப்படி இருக்கு உலகம்? அப்படி இருக்கும்போது கர்த்தர் என்ன பண்றாரா? பொறுமையா இருக்கிறாரா? இன்னும் இருக்கிற ஒருவனும் அழிந்து போக கூடாதுன்னு நினைக்கிறாரா? அந்த அன்பு எவ்வளவு பெரிய அன்புன்னு பார்த்துக்கோங்களேன். நீங்களும் நானும் இருந்தா என்ன செய்வோம் தெரியுமா? இதுக்கு முன்னாலே எல்லாத்தையும் பட்டனை அமுக்கி எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு பேசாம போயிடுவோம். நீங்கன்னா எப்படியா போயிட்டு போறாங்க அப்படின்னு சொல்லி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் அப்படிப்பட்ட தேவன் அல்ல. இப்போ நம்ம இந்த அகாப்பே லவ் அப்படின்னா அன்கண்டிஷனல். தேவன் மனுஷன் மேலேயும் மனுஷன் தேவன் மேலேயும் வைக்கிறார். இப்போ தேவன் கண்டிப்பாகவே செய்கிறார். அவர் முழுமை உள்ளவர், கரெக்டாகவே பண்ணிட்டு இருக்கிறார். அவனோட அன்பு அன்கண்டிஷனல். ஆனால் நம்ம மனிதன் தேவனோடு அன்கண்டிஷனல் லவ் வைத்திருக்கிறோமா அப்படின்றது காரியம். அப்போ லவ் இருக்கிறவனால ரெஸ்பான்சிபிலிட்டி பண்ணாம இருக்கணும் அப்படின்னு உண்டா? இல்லை. லவ் இருந்தா, பேரண்ட்ஸுக்கு பிள்ளைங்க மேல லவ் இருந்தா எப்பவுமே பிள்ளை அப்படியே ஜாலியாவே விட்டுருவாங்க. அப்படி இல்லை. தகப்பன் தன் நேசிக்கிற மகனை சிக்ஷிக்கிறான், பிரம்பை கையாளாதவன் தன் மகனை பகைக்கிறான். ஆமா தானே? அப்ப நேசம் எங்க இருக்கு அங்க தண்டனை இருக்கு, சிக்ஷை இருக்குது, கண்டிதம் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஹல்லேலூயா. நேசம் இருக்கிற இடத்துல இதெல்லாம் இருக்குது. ஹல்லேலூயா. அப்ப நான் எதுக்கு இதை சொல்ல வந்தேன் அப்படின்னா, அன்கண்டிஷனல் லவ்வா இருந்தாலும் ப்ராமிசஸ் எல்லாம் கண்டிஷனல். எப்படி? அன்கண்டிஷனல் தேவனோட லவ் அன்கண்டிஷனலா இருந்தாலும் ப்ராமிசஸ் எல்லாம். பரலோக ராஜ்யம் போனோம் அப்படின்னா நீ இந்த பாதையில கடந்து வந்தா தான் போக முடியும். நான் உன்னை நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டா எப்படி வேணாலும் வாழ்ந்தா கொண்டு போவேன்றது கிடையாது. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படணும் அப்படின்னா நீ இப்படி எல்லாம் வந்தாதான் ஊற்றப்படுவார்னு இருக்குது. காத்திருக்கணும், எருசலேமை விட்டு போக கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அப்படி இருந்தாதான் ஊற்றப்படும். காத்திருப்பு அப்படின்றது ஆயத்தமாகுதலை காட்டுகிறது. அப்படி இருந்தாதான் ஊற்றப்படும். அசுத்தமான பாத்திரத்துல ஊற்றப்படாது. அப்படி எல்லாவற்றுக்கும் ஒரு கண்டிஷன் இருக்கு. அந்த கண்டிஷன் இருந்தா மட்டும்தான் ஆண்டவர் ப்ராமிசஸ் நிறைவேற்றுகிறார். ஹல்லேலூயா. பரலோக வாக்குத்தத்தம் பண்ண ப்ராமிஸ், அது வாக்குத்தத்தம் ப்ராமிஸ். அது நம்ம கிடைக்கணும் அப்படின்னா இந்த வழிகள்ல இடுக்கமான வாசல் வழிகள்ல நுழையணும். இப்படிலாம் காரியங்கள் இருக்கு, அநேக காரியங்கள். அதை நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா அது எழுந்து போயிடுவாங்க வேற காரியம். ஆனா அவனோட அன்பு அன்கண்டிஷனல். ஹல்லேலூயா. இரண்டாவது அன்பு அப்படின்றது ஃபிலியா. ஃபிலியா அது பேர் என்னது? ஃபிலியா. அப்படின்னா இது ஒரு ஃப்ரெண்ட்லி லவ். என்னது? ஃப்ரெண்ட்லி லவ். ஃப்ரெண்ட்லி லவ்னா அவருக்கு நிறைய நண்பர்கள் இருப்பாங்க, அவங்களுக்கு நண்பிகள் நிறைய பேர் இருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளான அன்பு. இந்த அன்பு என்னது? ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளான அன்பு. யோவான் 13:34-35. இது மனிதனுக்கும் மனிதனுக்கும் உள்ள அன்பு. ஃபர்ஸ்ட் லவ் அகாப்பேல மனிதனும் தேவனும், தேவனும் மனிதனுமாங்க. இதுல ஃபிலியா அப்படின்றது ஃப்ரெண்ட்லி லவ், மேன் டு மேன், விமன் டு விமன், மனிதனுக்குள்ளாக. வாசிங்க. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டியது. இது என்னது? ஃப்ரெண்ட்லி லவ். யோவான் 15:12. நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையா இருக்கிறது. அடுத்து யோவான் 13:14-15. நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் சொல்கிறீர்கள். நான் சொல்கிறது சரியே, நான் அவர்தான். யோவான் 13:14-15. ஆண்டவரும் போதகரும் ஆகிய நானே உங்கள் கால்களை கழுவினதுதானால் நீங்கள் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள். யோவான் 13:14-15 தானே அது? ஓகே. ஹல்லேலூயா. அப்போ நானே இந்த காரியங்களை செய்யும்போது ஃப்ரெண்ட்லி லவ். ஹல்லேலூயா. ஒருவருக்கு ஒருவர் அன்பாக இருப்பது, மேன் டு மேன் அப்படின்றது. இனி மூன்றாவது அன்பு அப்படின்றது ஸ்டோர்கே. அப்படின்னா என்னது? ஸ்டோர்கே. என்னது? ஸ்டோர்கே. மூன்றாவது அன்பு அப்படின்றது இதெல்லாம் கிரேக்க பதம். ஸ்டோர்கே அப்படின்றது ஃபேமிலி லவ். ஃபேமிலி லவ் அப்படின்னா தகப்பன் தாய் பிள்ளைகளோடு, ஹல்லேலூயா, சகோதரர்களுக்குள்ளாக, சகோதரிகளுக்குள்ளாக, சகோதரிகளுக்குள்ளாக உள்ள பிரதர்லி லவ். அப்புறம் பெற்றோர்களும் பிள்ளைகளுமாக உள்ள லவ். இது என்னது?
எல்லாரும் சொல்லுங்க ஹalleluya. ஃபேமிலி லவ், பெற்றோர்கள் பிள்ளைகளோடு, பிள்ளைகள் சிப்லிங்ஸோட, சகோதர சகோதரிகளோட லவ். ஹalleluya. ரோமர் 12:10. சகோதர சிநேகத்திலே ஒருவருக்கொருவர் பட்சமாயிருங்கள். கனம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள். அசதியாயிராமல் ஜாக்கிரதையார்கள், ஆவியினார்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். மத்தேயு 12:47, 48, 49, 50 இயேசுவானவர் சொல்லுகிறார். மத்தேயு 12:47, 48, 49. இயேசுவானவர் இருக்கும்போது அங்க மெசேஜ் பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்போ தாயாரும் சகோதரர்களும் வந்திருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அங்க கூடி இருந்தவங்க இயேசுவானவருக்கு மெசேஜ் கொடுக்குறாங்க. சொல்லுங்க, வாசிங்க. பேச வேண்டும் என்று வெளியே நிற்கிறார்கள் என்று என்றார். அவங்களுக்கு ஆண்டவர் என்ன பிரதியுத்தரமா சொன்னாருன்னா, என் தாயார் யாரு, சகோதரி யாரு சொல்லி நேர நீட்டி, இதோ என் தாய், என் சகோதரர்களும் இவர்களே, பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தத்தின்படி செய்கிற எல்லாரும் அவங்களே எனக்கு சகோதர சகோதரியும் தாயும் இருக்கிறாங்க. நம்ம எல்லாரும் யாரு? ஹalleluya. ஆண்டவர் முதல் பேரானவர். நம்ம எல்லாம் அவருடைய சகோதர சகோதரி அவரோடு. ஹalleluya, ஹalleluya. நம்ம எல்லாரும் ஏன் இந்த கம்யூனியன்ல பங்கு பெறோம் தெரியுமா? அவரை நினைவு கூறும்படியாக செய்கிறோம். ஓகேவா? இரண்டாவது காரியம், அவரோட உள்ள பங்கு அதை உறுதிப்படுத்தும்படியாக. ஹalleluya. அப்பா அந்த சகோதர தேவனுக்கு ஹalleluya, தேவனுடைய பிள்ளைகளா நம்ம இருக்கிறோம். அப்படிதானே? நம்ம எல்லாரும் ஒருவருக்கொருவர் சகோதர சகோதரிகளா இருக்கிறோம். ஆமென். ஒருவருக்கொருவர் எப்படி இருக்கிறோம்? சகோதர சகோதரிகளா இருக்கிறோம். சகோதர ஸ்நேகம் நிலைத்திருக்க கடவுது. ஃபேமிலி லவ், ஃபாதர்லி லவ், இப்படி எல்லாம் சொல்லலாம். ஸ்டோர்கே. அடுத்தது நாலாவது என்ன அப்படின்னா எரோஸ். நாலாவது எரோஸ் அப்படின்னா எரோட்டிக் லவ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அவங்க நடுவில் உள்ள அன்பு. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு நடுவில் உள்ளது அன்பு வந்து ஒரு வித்தியாசமான அன்பு, நேசம் அப்படின்றது. ஹalleluya. இயேசுவானவர் மணவாட்டி சபையோடு வைத்திருக்கிற அன்பு. ஹalleluya. ப்ராவர்ப் 5:18-19 வாசிங்க. ப்ராவர்ப் 5:18-19. ஆகையால் உன் ஊற்றுக்கண் ஆசீர்வதிக்கப்படுவதாக, உன் இளவயதின் மனைவியோட மகிழ்ந்தது, அவளே நேசிக்கப்படப்பட்ட பெண்மனம் அழகான வரையாட போயிருப்பாங்க. அவளுடைய நேசத்தால் நீ எப்பொழுதும். ஆமென். அடுத்து புலம்பல். புலம்பலுங்க 9:9. புலம்பல் 9:9. எடுத்தவங்க இங்கிலீஷ்ல எடுத்தாலும் வாசிக்கலாம். 9:9. ஹalleluya. ஆமென். ஏதோ தப்பு நினைக்கிறேன். சரி, இப்போ இது வந்து கணவன் மனைவிக்கு உள்ளாக 4 வகை அன்புகளை நம்ம பார்த்தோம். ஆனால் நம்ம இப்போ பார்க்க போகிறது அகாப்பே லவ் பற்றி தான் நம்ம ஸ்டடி பண்ண போகிறோம். காட் லவ்ஸ் மேன் அன்கண்டிஷனலி. ஆமென் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். யோவான் 21:15-17 வாசிக்கும்போது, யோனாவின் குமாரனாய் சீமோனே அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கிறார், நீ என்னை நேசிக்கிறாய். அதில் பாருங்க, ஈவன் அவர் மறுதளித்ததுக்கு அப்புறமும் தேவன் அவரிடத்துல பட்சமா இருக்கிறார், அவர் பக்கத்துல வர்றாரு. இதுதான் அகாப்பே லவ். இரண்டாவது காரியம் யோவான் 8:3, 4, 11.
யோவான் 8:3-4-11. அப்பொழுது விபச்சாரத்தில் கண்டுபிடிக்கப்பட்டவள் ஒரு ஸ்திரீயை வேதபாரகரும் பரிசேயரும் கொண்டு வர்றாங்க ஆண்டவரிடத்துல. நடுவே நிறுத்தி ஆமென் கல்லறிந்து கொள்ள வேண்டும் என்று மோசே நியாயப்பிரமாணத்தில் சொல்லி இருக்கிறாரே அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் என்ன பண்றாங்கன்னா குனிந்து எழுதுகிறார். எழுதும்போது அவங்கள குத்து உண்டு. அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் ஆண்டவர் சொல்றாரு, உங்களில பாவம் இல்லாதவன் முதலில கல்லறை கிடவும். எல்லாரும் போயிட்டாங்க, அவங்கவுங்க கல்லை போட்டுட்டு போயிட்டாங்க. அப்ப ஆண்டவர் கேட்கிறாரு, ஒருவரும் உன்னை குற்றம் சாட்டின ஒருவரும் இல்லையா அப்படின்னு. அப்ப அவங்க சொல்றாங்க, இல்ல ஆண்டவரே அப்படின்னு. ஹல்லேலூயா. அப்ப நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளா தீர்க்கிறது இல்லை. இனி பாவம் செய்யாதே. மன்னிக்கும் அன்பு. என்னது? மன்னிக்கும் அன்பு. அன்பு மன்னிக்கும், மன்னிக்கும் அன்பு. அடுத்து 11வது வசனம். ஆக்கினைக்குள்ளா தீர்க்கிறது இல்லை. அடுத்து இனி பாவம் செய்யாதே. அடுத்தது டெஃபினேஷன் ஆஃப் லவ் நம்ம பார்க்க போறோம். 1 யோவான் 4:10 பார்ப்போம். நாம் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறதனால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூறுவது. 1 யோவான் 4:10. ஓகே, வாசிங்க. நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. ஆமென். கிருபாதார பலியாக நம்முடைய பாவங்களை அவர் மன்னிக்கிறார். ஹல்லேலூயா. மன்னித்து அவர் என்ன பண்றாரு? தன்னை குமாரனே அனுப்பி இது பண்றாரு. அந்த அன்பு அப்படின்றது 1 கொரிந்தியர் 13 அந்த டெஃபினிஷன்ஸை நம்ம பார்க்க போறோம். 1 கொரிந்தியர் 13 வாங்கல. இதுதான் அன்புன்ற டெஃபினிஷன் நம்ம பார்த்தோம். அதில் அன்கண்டிஷனல் லவ். ஆமென். மறுதலித்தவனையும் ஆண்டவர் திரும்ப அணைக்கிற தேவன். ஆமென். பாவம், கொடிய பாவம் செய்தவங்க மன்னித்த அன்பு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கீழே நம்ம பார்க்கறோம் இந்த டெஃபினிஷன். அன்பு, நீடிய சாந்தம். யாருக்கெல்லாம் நீடிய சாந்தம் நம்மகிட்ட இருக்குது? நீடிய சாந்தம், தயவு. அன்புக்கு பொறாமையே வரக்கூடாது. நமக்கு பொறாமை வருது அப்படின்னா நமக்கு அன்பு இல்லைன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. பொறாமை யாருக்கெல்லாம் வருதுன்னு பார்த்துக்கோங்க. ஹல்லேலூயா. பொறாமையே வரக்கூடாது. என்ன இருந்தாலும் பொறாமை வந்துச்சு அப்படின்னா, உள்ளக்குள்ள வந்துருச்சுன்னா அது சத்துருண்ட விதை. ஹல்லேலூயா. அன்பு வந்து எப்பொழுதுமே நம்ம உயர்த்தாது. தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். அடுத்தது இருமாப்புனா அடமண்டா இருக்காது. கர்த்தர் சொல்லுகிற காரியத்துக்கு சாய்ந்து கொடுக்கும். ஆமென். ஒரு நிமிஷம். முரட்டாட்டமான இருதயம் உள்ள ஜனங்கள் என்று நான் அறிந்து. இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவர் எப்படி பண்ணாரு? கடின இருதயம் உள்ள ஜனம் என்று அறிந்து நாங்கள் அவங்கள வடிவு போகிற இருதயம். ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் சொல்ற வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறவங்களா இல்ல. அதுதான் இது இருமாப்பு. ஹல்லேலூயா. அடுத்து அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, கோபப்படாது, அடுத்தவங்களுக்கு கோபத்துல தீங்கு செய்யணும்னு நினையாது, அநியாயத்துல ஒருபோதும் சந்தோஷப்படாது. யாருக்காவது ஒருத்தவங்களை அநியாயம் நடந்ததுன்னா சந்தோஷப்படக்கூடாது. ஹல்லேலூயா. சத்தியத்திலே சந்தோஷப்படும். அடுத்து சகலத்தை தாங்கும், சகலத்தை விசுவாசிக்கும், சகலத்தை நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அடுத்து ஆமென். அன்பு இருந்தாலும் ஒழியாது. இதுதான் அன்புன்ற டெஃபினிஷன். இனி 13வது வசனம் வாசிக்கும் போது, எல்லாவற்றிலும் விசுவாசம், நம்பிக்கை, அன்புல இம்மூன்றிலும் அன்பே பெரியது. 1 கொரிந்தியர் 13:11 பாருங்களேன். நான் குழந்தையாய் இருந்தபோது குழந்தையைப் போல பேசினேன், குழந்தையைப் போல சிந்தித்தேன், குழந்தையைப் போல யோசித்தேன். நான் புருஷனான போதோ குழந்தைக்கேற்றவைகளை ஒழித்திருக்கிறேன். அவன் புருஷனான போது, குழந்தையா இருக்கும்போது அப்படிதான் இருந்தோம். இந்த மாதிரி தேவையில்லாத கேரக்டர்ஸ் எல்லாம் இருந்துச்சு. ஹல்லேலூயா. ஆமென். தேவையில்லாத காரியங்கள்லாம் நம்மளுக்குள்ள இருந்துச்சு. ஆனா புருஷனான போது
தேவனுக்குள்ள நம்ம வளரும் போது, ஆவியில வளரும் போது இதெல்லாம் மாறி போக வேண்டும். புருஷனான போது எப்படியா? குழந்தைக்கு ஏற்றவைகளை ஒழித்து விட்டேன். அல்லேலூயா. ஆமென். பெரிய பெரிய நல்ல ஞானம் உள்ளவங்க பொறுமையா இருப்பாங்க. தேவையில்லாம எந்த காரியத்துக்கும் சடுதியில பேச மாட்டாங்க. அவங்களோட எல்லாத்தையும் சிந்தித்து செயல்படுவாங்க. அமைதலா இருப்பாங்க. பதற்றப்பட மாட்டாங்க. அவங்கள்ட்ட செய்கிற காரியங்கள் எல்லாம் நிதானமா இருக்கும். அதுதான் மெச்சூரிட்டின்ற அழகு. அல்லேலூயா. இதெல்லாம் நமக்குள்ள என்னது? உருவாக வேண்டும். இந்த சாயல் உருவாகும் போது தான் ஸ்பிரிச்சுவலி நம்ம மெச்சூர் ஆகணும். இப்போ குழந்தைக்கேற்றவைகளை நம்ம விட்டு விட்டு அவன் வளர்றதுக்கு, ஆவியில வளரும் போது ஆவிக்கு ஏற்றபடியே உள்ள காரியங்களை சிந்தித்து ஆவிக்குள்ள நம்ம வளருவோமாங்க. அல்லேலூயா. இது அன்பின் டெஃபினிஷனை நம்ம பார்த்தோம். அல்லேலூயா. கீழே now இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? அல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை நேசிக்கிறார் அன்கண்டிஷனலி. நம்ம எப்படி ஆண்டவர் அன்கண்டிஷனலா நேசிக்கிறோம் அப்படின்றத பாருங்க. 2 யோவான் 1:6. நம்ம எப்படி கர்த்தரை இந்த அன்கண்டிஷனலாக நேசிக்கிற தேவனை நம்ம எப்படி அதே அளவுல நேசிக்க முடியும், நம்ம எப்படி திரும்ப அந்த அன்பை செலுத்துறது அப்படின்றத 2 யோவான்ல 1:6 சொல்லுங்க. அவருடைய கற்பனைகள், ஆண்டவர் என்னெல்லாம் சொன்னாரோ அதன்படி அதை நடக்கிறதுக்கு யோசித்து 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 ஒவ்வொரு ஸ்டெப்லையும் கர்த்தர் எப்படி நடக்க சொல்லி இருக்கிறாரோ அதே போல நடப்பதே தேவனுக்கு செலுத்துகிற அன்பு. அல்லேலூயா. தேவனிடத்துல நம்ம காட்டுகிற அன்பு. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் நம்மகிட்ட வைத்திருக்கிற இந்த அன்புக்கு நம்ம திரும்ப ஏதாவது செய்யறோம், அவரிடத்துல நம்ம அன்பு கூறுகிறோம் அப்படின்னா நம்ம எல்லாம் முதல்ல கையை தூக்கணும். அன்பு கூறுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த அன்புக்கு டெஃபினிஷனை பார்த்தோம். பாத்தீங்களா? இதுல எத்தனை குறை நம்மகிட்ட இருக்குதாப்பா? உண்மையை நம்ம ஆண்டவர் நம்ம நேசிக்கிறோமா? அல்லேலூயா. உண்மையாய் தேவனை நேசிக்கிறோம். எப்படி இருப்பான்னா அவருடைய கற்பனையின்படி நடப்பான். அல்லேலூயா. அதுதான் உண்மையா தேவனை நேசிப்பது. ஆண்டவர் அன்கண்டிஷனலா நம்ம நேசிக்கிறார். நம்ம ஆண்டவர் நேசிக்கிறோம்னு பார்த்தா ரொம்ப குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. அதுதான் உண்மை. ரொம்ப குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம். கர்த்தர் சொல்லி இருக்கிற இடுக்கமான வாசல் வழியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப இடுக்கத்துல போகும்போது கஷ்டமா இருக்கு. விசுவாசம் உள்ளவர்களா இருங்கன்னு ஆண்டவர் சொன்னார். விசுவாசத்துல இருக்க முடியல. அவர் சொன்னதை நம்ம செய்ய முடியல. பைபிள் அநேக காரியம் சொல்லி இருக்கிறாரு. ஆண்டவர் சொன்னதின்படி செய்கிறதே அவர் நேசிக்கிற நேசம். விசுவாசத்துல வளருங்க, ஆவியில வளருங்க, பரத்துக்குரிய காரியங்களை நேசிங்க, பரத்துக்குரிய காரியங்களை பற்றி யோசிங்க. அவன் இடத்துக்குரிய காரியம் அல்ல, உங்களுடைய சிந்தனைகள் எல்லாம் பரத்துக்குரியதா இருக்கட்டும், உங்களுடைய பொக்கிஷம் பரலோகத்துல இருக்கட்டும். ஆண்டவர் இப்படி சொல்லும்போது நம்ம இன்னும் உலகத்திலே ஒட்டிக்கிட்டு பல நேரங்களில் இருக்கிறோம். அப்ப இதனால ஆண்டவர் சரிவர நம்ம நேசிக்கல. அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் காட்டுற அந்த அகாப்பே, அந்த நேசம், அன்கண்டிஷனல் நேசம், அதுக்கு ஈடாக நம்ம எதுவுமே செய்யல, ஸ்டில் அவர் நேசிக்கிறார். அதுதான் அந்த அன்புக்கு அடையாளம். அல்லேலூயா. 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 அவன் விசுவாசத்துல வளருங்க. கடுகளவு விசுவாசம் உள்ளவங்களா இருந்தா கூட இந்த மலையை பேர் அந்த சைட்ல போய் விழும் அப்படின்னு சொன்னா அது எங்க? அந்த அளவு கூட நம்மள இல்லை. ஆண்டவர் சொன்னாரு, அவன் கேட்கிறவன் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் ஞானத்தில் சம்பூர்ணனும் ஒருவரை கடிந்து கொள்ளாத தேவனிடத்துல வந்து கேளுங்க, அப்படி பெற்றுக் கொள்வான் ஆண்டவர் சொன்னார். ஆனாலும் கடல் அலைகளை போல விசுவாசம் இல்லாமல் அலைந்து கொண்டிருந்தா அது நடைபெறாதுன்னு சொல்றாரு. அப்ப விசுவாசத்துல உறுதியா கேளுங்கன்னு சொல்றாரு. நமக்கு எங்க உறுதி இருக்கு விசுவாசத்துல? ஹல்லேலூயா. 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 கிறிஸ்துவுக்காக ஈவன் கொஞ்சம் டெடிகேஷன் கூட பண்ண முடியல நம்மளால. நம்ம சொல்ற ஆண்டவரை நேசிக்கிறோம்னு சொல்லிட்டு எவ்வளவு பெரிய பொய் பாத்தீங்களா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். யோவான் 15:10 வாசிங்க. நானும் பிதாவுடைய கட்டளைகளை, இயேசு ஆண்டவர் சொல்றார், நான் பிதாவுடைய கட்டளைகளை கைக்கொண்டு அவருடைய கட்டளைகளை எப்படி கை கொள்றோமோ அதுதான் அவருடைய அன்பில் நிலைத்திருப்பது. நான் அதே போல அவருடைய அன்பில் நிலைத்திருக்கிறேன். பிதா சொன்ன ஒவ்வொரு காரியத்தையும் உலகத்துல நான் செஞ்சேன். அப்படிதான் பிதாவோட நான் நிலைத்திருந்தது போல நீங்களும் என்னுடைய கற்பனைகளை, ஆண்டவர் சொல்றாரு, அவருடைய கற்பனைகளை கை கொண்டு கை கொண்டாதான் அவருடைய அன்பில் நிலைத்திருக்க முடியும். ஹல்லேலூயா.
அவருடைய கற்பனைகளை கைக்கொள்வதே அவரை நேசிக்கிற நேசம். அல்லேலூயா. நம்ம அறகுறத்துல குறையில் இருக்கிறோம். சில பிள்ளைகள் என்ன செய்வாங்க தெரியுமா? காரியத்துக்கு மட்டும் தப்பன் வருவாங்க. அல்லேலூயா. ஆமென். காரியம் முடிந்தவுடனே காலை வச்சு தள்ளிட்டு போயிட்டே இருப்பாங்க. அல்லேலூயா. அதே மாதிரி தான் நம்ம இன்னைக்குள்ள சபை, கிறிஸ்துவ சபை இருக்குது. ஏதாவது தேவை இருக்கு, ஆண்டவரே 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 ஆண்டவரே, கடைசியில் போயிட்டு அல்லேலூயா ஓகே கிடைச்சதுக்கு அதுக்கப்புறம் ஆண்டவர் பின்னால அங்கே இருக்கும், பரவாயில்ல. அல்லேலூயா. அன்னைக்கு பாஸ்டர் உதாரணம் சொன்னாங்க. ஒரு முதியவருக்காக அவரோட பர்த்டேக்காக செலிப்ரேட் பண்றாங்களா, பெரிய ஃபங்க்ஷன் எல்லாம் எடுக்கிறாங்க. அவன் முதியவரை நல்லா அலங்கரித்து அந்த இடத்துல உட்கார வச்சிருக்கிறாங்க ஃப்ரண்ட்ல. அது கொஞ்ச நேரம் தாண்டோட இடம் பத்தாக்குறை, அதாவது ஆளுகள் வந்துட்டு இருந்ததுனால இவரை தூக்கி அந்த சைடு உட்கார வைங்கன்னு சொல்லி உட்கார வைத்து பாத்ரூம்ல வந்து உட்கார வச்சாங்களா. யாருக்காக செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க பர்த்டே? அவர் உட்கார்ந்து இருக்கிற பாத்ரூம்ல. இன்னைக்கு அதே கண்டிஷன் வந்து சபைக்குள்ள இருக்குது. நேசிக்கிற அந்த ஆண்டவர் ஒரு ஆண்டவர் இப்போ நேசிட்டு இருக்காரு. ஆனா நம்ம ஆண்டவர் எங்க வச்சிருக்கிறோம்? அல்லேலூயா. அல்லேலூயா. அவருக்கு எவ்வளவு நம்ம நேசம் கொடுக்கிறோம், அவருடைய கற்பனைகளை எப்படி ஃபாலோ பண்றோம், எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கிறோம், நம்ம அவருடைய கற்பனைகளில் நம்ம இருக்கணும்னு எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கிறோம். ஒரு காரியம் வரும்போது, ஒரு மனுஷனை பத்தி நம்ம அறிந்து கொள்வது எப்ப அப்படின்னா சோதனை வரும்போதுதான். நம்முடைய விசுவாசத்தை ஆண்டவர் எப்ப சோதித்து அறிகிறார் அப்படின்னா சோதனை வரும்போது விசுவாசத்துல குண்டி போயிடுறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு சிச்சுவேஷன் வரும்போது ஆண்டவருடைய சுபாவம் அல்ல, மனுஷனுடைய சுபாவம் வெளியே வருது. ஆண்டவர் தோத்து போறாரு. ஹல்லேலூயா. இதுதான் ஆண்டவரோட நம்ம காட்டுற அன்பு. அவருடைய அன்பிற்கும் எல்லை இல்லை, நம்முடைய அன்பிற்கோ நம்ம அன்போ குந்தி போய் கிடக்கிறது. ஹல்லேலூயா. யோவான் 15:12 நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் அன்பாய் இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் எப்படி ஹல்லேலூயா இவ்வளவு குறைகள் இருந்தாலும், நம்மள குறை இருந்தாலும் அவர் நேசிக்கிறாரோ அதே மாதிரி நம்ம எல்லாம் அந்த சபையில் இருக்கிற எல்லாருக்கும் சொல்றேன். ஹல்லேலூயா. நம்மளில இவ்வளவு குறை இருந்ததுக்கு அப்புறம் கர்த்தர் நம்மை நேசிக்கிறார் என்றால் இந்த சபையில் இருக்கிற எல்லாவரிலும் குறைகள் இருக்கும். ஈவன் என்னிலோ குறைகள் இருக்கும். ஏன்னா நானும் மனிதன் தான். அந்த ஆதாமின் வழியில வந்து இப்ப கிறிஸ்துவினால மீட்டெடுக்கப்பட்டவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்படி இருந்தோம் நான் உலகத்துல இருக்கும் வரைக்கும் என்னில இந்த குறைகள் இருக்கும், எல்லாருமே மனுஷர்கள் இருக்கும். ஸ்டில் அவங்களை நேசிக்கிற நேசம் தான். திரும்ப வாசிங்க பாப்போம், எல்லாரும் வாசிங்க. யோவான் 15:12 நான் உங்களுக்கு இப்படி சொல்லுங்க, நான் நீங்க இவ்வளவு அழுக்கா இருந்தாலும் குறைவுள்ளவர்களா இருந்தாலும் உங்களிலே அன்பு வைத்திருக்கிறது போல நீங்களும் குறைவுள்ளவர்களாகிய மனிதர்கள் தான் எல்லாரும் அப்படின்னு நினைத்து எல்லார் மேலும் களங்கம் இல்லாத அன்பை செலுத்துங்கள். ஆமென். கரெக்ட் தானே? ஹல்லேலூயா. அப்போ இதுதான் ஆண்டவர் சொல்லுகிறாரு, அவருடைய கற்பனைகளை கைக்கொள்வது. ஆண்டவர் இதை சொல்லும் போது நம்ம அதை செய்யணும். செய்யும் போது ஆண்டவர் என்ன பண்றாரு? நம்ம அவரை நேசிக்கிறோம்னு அர்த்தம், அவரை திரும்ப நேசிக்கிறோம்னு அர்த்தம். ஹல்லேலூயா. பிரதர் தகப்பனா இருக்கிறாரு, பிள்ளைகள் தகப்பனை நேசிக்கிறாங்க அப்படின்னா எப்படி இருக்கும் தெரியுமா? அவருக்கு மரியாதை கொடுப்பாங்க, அவருடைய வார்த்தையை கீழ்ப்படிவாங்க, அவர் சொல்லுகிற காரியங்கள் எல்லாம் செய்யறது ஜாக்கிரதையா இருப்பாங்க, தகப்பனை பிடித்தமானதை செய்ய நினைப்பாங்க, ட்ரை பண்ணுவாங்க. அப்படிதானே? ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தையை கனம் பண்ணுவாங்க. ஹல்லேலூயா. இதுதான் தகப்பனை நேசிக்கும் நேசம். ஹல்லேலூயா. அவர் நம்மளை நேசிக்கிறாரு, நம்ம குறைவுள்ளவர்களா இருக்கிறோம். ஹல்லேலூயா. மத்தேயு 7:21, 22, 23 வாசிங்க. நம்ம ஆண்டவர் சொன்ன வார்த்தையை கீழ்ப்படியல அப்படின்னா 7:21 பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின் செய்கிறவனே, படி செய்கிறவனே நான் முதல்ல சொன்னேன், promises are conditional. ஹல்லேலூயா. அவர் நேசித்துட்டே இருப்பாரு, நம்ம திரும்ப நேசம் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க. அதான் ஆண்டவர் சொல்றாரு, அவருடைய கட்டளைகளை கைக்கொள்வதே அவரை நேசிக்கிற நேசம். நீ கட்டளைகளை கைக்கொள்ளல அப்படின்னா ப்ராமிசஸ்க்காக ஹல்லேலூயா கண்டிஷனல். என்ன சொல்றாரு? அதை திரும்ப வாசிங்க. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே கர்த்தாவேன்னு சொல்லி சும்மா கடந்து கத்திட்டு இருந்தா
அப்படிப்பட்டவங்க பிரவேசிக்கவே மாட்டாங்க. ஹல்லேலூயா. இந்த மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். 22-23 கடைசி நாள்ல இதே மாதிரி அநேகர் வருவாங்க. இந்த சபைக்குள்ள இருக்கிற அநேகர் வருவாங்க, மணவாட்டி சபைக்குள்ள இருக்கிற அநேகர் வருவாங்க, என்னை கேட்டுட்டு இருக்கிற அநேகர் வருவாங்க. அந்நாளில ஆண்டோட வருகை நாள்ல வருவாங்க. உங்களுடைய நாமத்தினால் நான் தீர்க்கதரிசனம் உரைத்தேன், பிசாசுகளை துரத்தினேன், பெரிய அற்புதங்கள் எல்லாம் உங்களுடைய நாமத்தினால செய்தேன் அப்படின்னு சொல்லுவாங்களா? அப்பொழுது கர்த்தர் ஒரு காலம் உங்களை அறியேன். அப்ப நீங்க நினைக்கலாம், அப்ப அவங்க இப்ப உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரலாம், இப்ப இவங்க செய்த அற்புதம் தான் தவறான அற்புதமா? அப்படி கிடையாது. ஆண்டவருடைய நாமத்தினாலே எங்கே எந்த ஒரு ஆசீர்வாதமும் எந்த ஒரு அற்புதம் ஜெபிக்கப்படுகிறதோ அந்த இடத்துல அந்த ஆளுக்கு யாருக்கா ஜெபிக்கப்படுகிறோம் அந்த ஆளு விடுதலை தேவை இருக்கா, அந்த ஆளுக்கு ஒரு அற்புதம் நடக்கணுமா அப்படின்னு ஆண்டவரோட பார்வையில் இருந்தா அந்த இடத்துல கண்டிப்பா நடக்கும். அது கழுதையை கொண்டு ஆகிலும் கர்த்தர் செய்வார். எப்படி? கழுதையை கொண்டு ஆகிலும் கர்த்தர் செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. கேரி தாற்றங்கரையில இருந்த எலியாவுக்கு மனுஷனை வச்சு ஆண்டவர் சாப்பாடு கொடுத்துருக்கலாமே. அப்படி கொடுத்துருந்தா அந்த மனுஷன் அங்கிருந்து சாப்பாடு எடுத்து பாதி வழியில பாதி ரொட்டி தான் கொடுத்துருப்பான். ஹல்லேலூயா. காகத்தை அனுப்புனதுனால முழுவதுமா கொடுத்துருக்கு. காகம் நம்மளை விட கீழ்ப்படிதல் உள்ளது. ஹல்லேலூயா. நான் என்ன சொல்ல வரேன்? காகத்தை கொண்டு ஆகிலும் கர்த்தர் செய்ய வல்லவராக இருக்கிறார். அப்ப ஆண்டோட அற்புதம் அது யாராலே கொண்டு தடைபடாது. கிறிஸ்துவின் நாமத்தினால அவன் அந்த ரிசீவருக்கு தேவை இருந்தது கிடைச்சிச்சு. அவன் செய்தது நீ அல்ல, ஆண்டோட நாமத்தினால உன்னை நான் அறியேன் அப்படின்னு ஆண்டவர் விரட்டி விட்டுவாரு. அடுத்து கீழே அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்க அப்படின்னு அவங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. அடுத்து 1 யோவான்ல 1ஆம் அதிகாரம் 2 யோவான் 1 நமக்குள் நிலைத்திருக்கிறது என்றென்றைக்கும் நம்மோடு இருப்பதுமாகிய சத்தியத்தின் நிமித்தம் நான் மாத்திரமல்ல 2 யோவான்ல அந்த ஒரு அதிகாரத்துல 9ஆவது வசனம் வாசிங்க. கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்திராமல் மீறி நடக்கிற எவனும் தேவனை உடையவன் அல்ல. கிறிஸ்துவின் உபதேசத்துல நிலைத்திராமல் மீறி நடக்கிறவன் தேவனை உடையவன் அல்ல. இப்ப நம்ம சொல்லுவோம், நம்ம தேவனை உடையவர்களா இல்லையா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்ப நம்மளே சொல்லிக்குவோம், நம்ம தேவனை உடையவர்களா இல்லையா? ஹல்லேலூயா. நான் யாரையும் மூஞ்சில பார்க்கல, நம்மளே நமக்குள்ளே சொல்லிக்குவோம், நம்ம தேவனை உடையவர்களா இல்லையா? ஹல்லேலூயா. அடுத்து கீழே 9ஆவது வசனம். கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவனோ பிதாவையும் குமாரனையும் உடையவன். கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவன் பிதாவையும் குமாரனையும் உடையவன். அடுத்து ஒருவன் உங்களிடத்தில் வந்து இந்த உபதேசத்தை கொண்டு வராமல் இருந்திருந்தால் அவனை உங்கள் வீட்டிலே ஏற்றுக்கொள்ளாமலும் அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லாமலும் இருங்கள். 8ஆவது வசனம். உங்கள் செய்கைகளின் பலனை இழந்து போகாமல் பூரண பலனை பெறும்படிக்கு எச்சரிக்கையாய். ஆமென். இந்த உலகத்துல நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம், அல்லது ரட்சிக்கப்படல, ரட்சிப்பு அனுபவத்துக்குள்ள வந்திருக்கிறோம். மரணம் தாண்டி அதுக்கப்புறம் தான் கிறிஸ்துவோட வருகை இல்லைன்னா மரணம், அதுக்கப்புறம் தான் ரட்சிப்பு அடைகிறோம், முழுமை அடைகிறோம். சரியா? இப்ப ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. அதோட பலனை நம்ம இழந்து போகாதபடி, ரட்சிப்பை இழந்து போகாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். என்ன சொல்றாரு? எப்படி இருக்கணுமா? எச்சரிக்கையா இருக்கணும். நம்ம நிர்விசாரமாய் இந்த கடைசி காலத்துல இருந்துட்டோம் அப்படின்னா கிடைத்த அந்த கையில கிடைச்சது வாங்கி எட்டாதுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா? அதே மாதிரி போயிடும். அல்லேலூயா. உன்னை நான் அறியேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் போயிடுவாரு. ஆண்டவருக்கு கூட்டம் தேவையில்லை, ஒழுக்கம் தேவை. ஆண்டவருக்கு கூட்டம் தேவையில்லை, நல்ல ஆடுகள் தேவை. அல்லேலூயா. கீழ்ப்படியும் ஆடுகளை தான் தேவை ஆண்டவருக்கு. அல்லேலூயா. பெரிய கூட்டமாய் 5 லட்சம் புருஷர்களும் அவங்களுடைய குடும்பம் ஒரு 5 லட்சம் பிள்ளைகள் 2 பேர் ஆகும். இந்த காலத்துல தான் 2 பேர். அந்த காலத்துல யாக்கோபுக்கே எத்தனையோ பிள்ளைகள் இருந்தாங்களா? அப்ப எத்தனை பிள்ளைகள் இருந்திருப்பாங்க? இஸ்ரவேல் ஜனங்கள் 5 + 5 + ஒரு மனைவி இல்லை. அப்போ நிறைய மனைவிகள் இருந்தாங்க.
இப்போ எத்தனை பேர் இருந்திருப்பாங்க? கிட்டத்தட்ட 25 லட்சத்துக்கு மேல உள்ள ஜனங்கள் இருந்தாங்க. போனவங்க எத்தனை பேர்? 2 பேர், யோசுவாவும் காலேபும். பெருக்கத்தை கொண்டல்ல கர்த்தருக்கு தேவை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கீழ்ப்படிதல் உள்ளவர்கள், ஒழுக்கம் உள்ளவர்கள், கர்த்தருடைய சமூகத்தில் அவரை நேசிக்கிறது போல அவருடைய கற்பனைகளை கைக்கொண்டு அவரை நேசிக்கிறது, அப்படிப்பட்டவர்களை மட்டும்தான் கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். நம்முடைய பலனை நம்ம இழந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். இப்ப நம்மளே சோதனை செய்கிற நேரம். கண்களை மூடும். அகாப்பை லவ், ஆண்டவருக்கு இவ்வளவு தவறு செய்துட்டோம், இவ்வளவு குறைகள் இருந்துட்டோம், தவறல்ல குறைகள் இருந்துட்டோம், கர்த்தர் ஸ்டில் நம்மளை லவ் பண்றாரு. நம்ம ஆண்டவரை எப்படி நேசிக்கிறோம்? Doing his commandments is loving him. அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளுவதே அவரை நேசிக்கிற நேசம். வைடமனகடகம் கடகரிகதரியா, கன்னத்தில் அடிச்சாங்க, அவர் பேசாமல் இருந்தார். ரீகமனதரவஷேனகதரி அந்தல் கடகரகதரிவோ ஹalleluya துணிதி வஷாரகரி ரத்துனாதிபல் கடகரகதரியா. ஒரு இடத்துல நல்ல காரியங்கள் ஆண்டவர் போதிக்கும் போது அவரை புறக்கணித்து மலையிலிருந்து தள்ளி விட பார்த்தாங்க. அவர் அங்கே விட்டு போய் விட்டார். அந்த இடத்துல இருந்து கடந்து போயிட்டார் ஆண்டவர். இயேசு ஆண்டவருக்கே இந்த நிந்தை. இயேசு ஆண்டவர் சொன்னாங்க, இவன் தச்சனுடைய குமாரன் அல்லவா, இவன் நம்ம மத்தியில வளர்ந்தவன் அல்லவா, இவன் என்ன பேசுறது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஜனங்கள் எல்லாம். ஆண்டவரே சொல்றாரு, தன்னுடைய சொந்த ஊர்ல எந்த ஒரு தீர்க்கதரிசிக்கும் மதிப்பு இல்லைன்னு சொல்லி அவர் மற்ற இடங்களில் எல்லாம் போய் ஆண்டவர் ஊழியத்தை செய்தார். ஹல்லேலூயா. அவரை விசுவசித்தவர்களுக்கு அநேக அடையாளங்களை கர்த்தர் செய்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரை நேசிக்கிற நேசம் அப்படின்றது அவர் சொன்ன கற்பனைகளில் நிலைத்திருப்பது, செய்வது, கற்பனைகளை செய்வது, ஃபாலோ பண்ணுவது. நன்றிப்பா, எங்களை மட்டுமாக ஆண்டவர் போதிக்கிறேன். அந்த அகாப்பை லவ் ஆகி நீர் ஆண்டவரே, எங்களுக்கு ஆண்டவரே அன்பு என்ன என்பதை, லவ் என்ன என்பதை, ட்ரூ லவ் என்ன என்பதை எங்களுக்கு வெளிப்படுத்தினீரப்பா. நன்றி ஆண்டவரே. எங்களை இந்த அன்புக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறோம்ப்பா. நாங்கள் ஒன்றும் இல்லப்பா, உங்களுடைய அன்புக்கு முன்பாக நாங்கள் கொஞ்சம் கூட உண்மை நேசிக்கலப்பா. சில நேரங்களில் ஆண்டவரை தேவைக்கு மட்டும் வந்துட்டு போன ஆண்டவரே, சில நேரங்களில் அரவணைப்புக்கு மட்டும் வந்துட்டு போன ஆண்டவரே, சில நேரங்களில் அப்பா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா காரியம் நடக்கிறதுக்காக செபித்தோம் அப்பா. ஆனா உண்மையான அன்பு உண்மையிலே உங்களில் நாங்கள் காட்டலப்பா. அநேக நேரங்களில் விடறி போயிட்டோம் ஆண்டவரே. அநேக நேரத்தில் நீ சொன்ன கற்பனைகளை நாங்கள் கை கொள்ளலப்பா. ரதனிய ஷதரகந்தராதிகள் கடகனதரி மரேவ துனிபஷாரபே ஆமெரிக்கமனதரி அந்தராதிகள் கடகரகதரிய துனாதிப ஷாரந்தல் கடகரகதரிவோ வைடமனகடக துனாதிகள் கடகரகதரி யாரக துனாதிப ஷேரபா. அநேக நேரத்தில் ஆண்டவரோட ஆராதனைக்கு வராம போயிடும் ஆண்டவரே. ரீபல் கடகரகதரிவோ சேர்ந்து ஆராதனை பண்ண நினைத்த அநேக நேரத்தில் 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் தாண்டிட்டு இருந்தாலே கஷ்டமா இருக்கு ஆண்டவரை, செவிக்க முடியல. ரபனியா துராதிபா, உங்களுடைய பாதப்படியில் உங்களுடைய வசனத்தை வாசிக்க முடியலப்பா, உங்களுடைய வசனத்துல மெடிடேட் பண்ண முடியலப்பா. ரீபரகதரி பஷேரகம்தல் கடகரகனே, மருந்து சாப்பிடுறது மாதிரி உங்களுடைய வார்த்தையை நாங்கள் மெடிடேட் பண்றோம் ஆண்டவரே. அன்றாட உணவை போல செய்ய முடியல ஆண்டவரே. தீரதனகதரி பஷேரகதரி அந்தராதிகள் கடகரகதரி பத்துனாதிபா வைடமனகடகந்தராதிகள் கடகரகதனே. உம்முடைய ஹல்லேலூயா, உம்முடைய ஜெபத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க முடியலப்பா, உம்முடைய வார்த்தைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க முடியலப்பா. உதாசீனப்படுத்திட்டாங்க, அசட்டை பண்ணிட்டு இருக்கிற ஆண்டவரே. ரீபராதரி பஷேரகம்தல் கடகரகதரியா துனாதிகள் கடகரகதரிபா வைடமனகடகந்தராதிகள் கடகரகதரியா துனாதிபே. உம்முடைய வார்த்தைகளை விட எங்களுடைய நேரம் பெருசாயிட்டு ஆண்டவரே. இப்போ உம்முடைய சமூகத்துல செலவிடுறதை விட எங்களுடைய சமயம் பெருசாயிட்டு ஆண்டவரே. ரீபலரகதரி அந்தராதிகள் கடகரகனே, நாங்க ரொம்ப பிஸி ஆயிட்டோம் ஆண்டவரே. இந்த காலங்களில் தப்பு ஆண்டவரே. உம்முடைய சமூகத்துல செலவிட கொஞ்சம் டைம் இல்ல, நாங்க ரொம்ப பிஸி. உலகத்துல அநேக காரியங்கள் நாம் பிஸி ஆண்டவரே, பிஸி. ரப துனாதிப ஷேரகதரி அந்தராதிகள் கடகரகதரிவோ. நன்றியப்பா, எங்களை மன்னி ஆண்டவரே, எங்களை மன்னியப்பா, எங்களை மன்னி ஆண்டவரே, எங்களை மன்னி ஆண்டவரே. உண்மை நேசிக்கிறோம், உண்மையா நேசிக்கிறோம் ஆண்டவரே. ஆனால் இந்த காரியங்களை செய்ய முடியாம இருக்கிறோம்.
அப்பா அந்த நேசத்தை நாங்கள் காட்ட ஆண்டவரே உண்மையிலே உண்மையாய் எங்கள் அன்பு இருக்குன்னு செய்து காட்ட கிருபை செய்யும். நீ சொன்ன காரியங்கள் எல்லாம் நாங்கள் செய்ய கிருபை செய்யும் ஆண்டவரே. நன்றி. எங்களை தாழ்த்துறோம் பாவப்படியும் தருவதப்பா. நாங்கள் பிரிந்து செல்வோம்ப்பா. பிரியாத நேசர் எங்களோடு கூட இந்த வார்த்தைகள் எங்களை ஆண்டவரே நைட்டு நாங்கள் அசப்போட கிருபை செய்யும். இதை தியானிக்க கிருபை செய்யும் ஆண்டவரே. பரிசுத்த ஆண்டவர் எங்களுடைய இருதயத்தை தொடுவீராகப்பா. எங்களோடு பேசி கொண்டிருக்கிற ஆண்டவரே. ஆமென் ஆண்டவரே. இங்கிருந்து போனோட உலக காரியங்கள் எல்லாம் மண்டையில வந்து உலகத்தின் காரியங்களே பேசிட்டு இருக்கிறோம் ஆண்டவரே. அதை பின்பற்ற ஆண்டவரே. இல்லப்பா இங்கிருந்து போகும்போது ஆமென் இது ஒரு எத்தனை வருடங்கள் ஆனால் எங்களுடைய இருதயத்தில் இந்த அழிந்து போகாத இந்த வார்த்தை பேசுகிறோம் ஆண்டவரே. இந்த வார்த்தை எங்களை விட்டு விலகாது இருப்பதாக ஆண்டவரே. நன்றி அப்பா. நீர் அப்படியே செய்தமைக்க நன்றி. நாங்கள் பிரிந்து செல்கிறோம். பிரியாத நேசர்களோடு கூட இருக்கும். துதி கன மகிமை ஆவற்றை முக்கிய செல்கிறோம். ஆமென். எங்களை முற்றிலுமா பாதுகாவல் போடுவீராக. எங்களுக்குள்ள எல்லாவற்றையும் பாதுகாவல் போடுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் நல்ல பிதாவே. ஆமென். நாத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி. என்னுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் சகல உபகாரங்களை